ஆப்கி அதாலத்தில் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. குடும்பத்திற்காக இவர் அடிப்படை கொள்கைகளை தளர்த்தி கொண்டார். நான் உங்க பொண்ணு பிரியா தத்தோட ஒரு இன்டர்வியூவை படிச்சேன். அதுல சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இருந்தீங்களாம். பொழுதானதும் பசங்க வீட்டுக்குள்ள வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. டிவி ஒரு லாஞ்சில் இருக்கும், அதை குறிப்பிட்ட நேரம் தான் பார்க்க முடியுமாமே. என்ன கேட்டா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நாம ஒரு பெரிய வீட்ல இருக்கோன்னு நம்ம பசங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு ரூம்ல டிவி வைக்கிறது, வெளியில டிவி வைக்கிறதுன்னு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அது நல்ல சூழலா அமையணும். ஆனா உங்களுக்கு தோணலையா, பையனை வளர்க்குற முறை கொஞ்சம் தவறிடுச்சுன்னு? சில பசங்க பாத்தீங்கன்னா அவங்க மென்மையானவங்களா இருப்பாங்க, இன்னும் சில பேர் அக்ரெசிவா இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நான் சஞ்சய கையங்கலவமா பிடிச்சிட்டேன். என்ன பார்க்கறதுக்கு டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அதாவது சஞ்சய் என்னோட பையன் அப்படின்னு. அப்படி ஒரு முறை அவங்க என்னுடைய டிராயிங் ரூம்ல உட்காந்துருந்தாங்க. வர்றவங்க சிகரெட்லாம் பிடிப்பாங்க, அதை அப்படியே ரூமுக்கு வெளியில தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நான் ஒரு நாள் பார்க்கறேன், அவன் அப்படியே கார்டன்ல அப்படி கீழே படுத்திருக்கான், கீழே இருந்து அப்படியே புகை வருது. நான் பார்க்கறேன், அட என்ன இது? நான் அவனை பிடிச்சி வெளியில இழுத்து பார்க்கறேன், என்னதுன்னு அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி விரலுக்குள்ள வச்சு. அதை பார்த்துட்டு நீ பண்றது ரொம்ப தப்புடான்னு அவங்கிட்ட நான் சொன்னேன். இப்படி சினிமாக்காரங்க அடிக்கடி இங்க வந்தா இவன் கெட்டு போயிடுவானே. அதுக்கப்புறம் நாங்க அவனை சனாவருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணோம். அவனை சனாவருக்கு அனுப்பணும். போர்டிங் ஸ்கூல்? ஆமா, போர்டிங் ஸ்கூலுக்கு. அவரு அங்க போய் ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னோட உணர்வு என்னன்னா, இந்த பழக்கம்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் அம்மாவோட ரொம்ப நெருக்கமா இருப்பான், அம்மாவும் அதே மாதிரி தான். அதனால அந்த டெத்தை அவனால தாங்கிக்க முடியல. அதாவது பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா, நாங்க அவங்கள அமெரிக்காலேருந்து இங்க கூட்டிட்டு வந்தோம். பிரிட்ஜ் கேண்டில இருந்தாங்க. உடம்பு சரியில்லாம பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 7th May 1981ல சஞ்சுவோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ராக்கி தான் அவரோட முதல் படம். அவனோட முதல் படம். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு முதல் படங்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிஸ்டுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் கூட. அப்பாவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொல்றது சரிதான். அப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்றா, நான் கண்டிப்பா பிரீமியர் பார்க்க போவேன்னு சொல்றா. நான் சரின்னு சொன்னேன். டாக்டர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு, நான் ஆம்புலன்ஸ்க்கு ரெடி பண்ணி ஸ்ட்ரக்சரில் வச்சு வீல் சேர்லாம் கூட நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். நான் என் புள்ளையோட படத்தை பார்த்தே ஆகணும்னு அவ ரொம்ப உறுதியா சொல்லிட்டா. நாங்க டிக்கெட்டும் வாங்கி வச்சாச்சு. அதாவது நமக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்க கொடுத்தாங்க. நாங்க சஞ்சு பக்கத்துல உட்கார்றதுக்கு அப்படிதான் சீட்டு கேட்டிருந்தோம். ஸோ 7th அன்னைக்கு தான் அந்த பிரீமியர். ஆனா 3rd May அன்னைக்கு அவ இறந்துட்டா. அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ரொம்ப சின்ன பையன். அழுகணுமா இல்ல படம் ரிலீஸை நினைச்சு சந்தோஷப்படணுமான்னு அப்படி ரொம்ப பெரிய கஷ்டத்துல தான் அவன் கேரியர் ஆரம்பிச்சான். அவனை நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி வேதனையில வேற யாராவது இருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அவரை பத்தி, சஞ்சய பத்தி. பப்ளிக் மைண்ட்ல இது கண்டிப்பா இருக்கு. அதாவது அண்டர் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அண்டர் வேர்ல்டோட எனக்கும் கனெக்ஷன் இருந்தது. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? மஸ்தான் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அப்புறம் கரிமிலாலும் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா எல்லாரும் நம்மள சந்திப்பாங்க. அதாவது ஆர்டிஸ்ட அவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அது அவங்க பயன்படுத்திக்கிட்டா அது ரொம்ப தப்பு. அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட ஸ்மக்லிங் பண்ணா, அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட சேர்ந்து மக்களை கொலை பண்ணா, 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க மரியாதையா நடந்துகிட்டா, அதாவது மஸ்தான் என்ன பாப்பாரு. அல்டிமேட்டா அவரு கட்சியே தொடங்கிட்டாரு. கட்சி தொடங்கி அவரு எலெக்ஷன்லயே போட்டி போட்டாரு. அது ஏன் தப்பா? உங்களை பத்தி இதுவரைக்கும் யாரும் எந்த குறையும் சொன்னதில்ல. ஆனா சஞ்சய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி குறை சொல்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க, அந்த காலத்துல மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தது, இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. நாங்க சந்திப்போம், அவங்க வருவாங்க, அவங்க பார்ட்டிக்கெல்லாம் கூட வருவாங்க. சரி, இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க எப்பவும் சம்பிரதாயத்துக்கு எதிரா போராடினீங்க,
சிவசேனாவை எதிர்த்து போராடினீங்க. ஆனா சஞ்சய் கேஸ் நடக்கும்போது சிவசேனாவோட அரசாங்கம் இருந்தது, பிஜேபி. அப்ப நீங்க பால் தாக்கரேவோட உதவியை கேட்டீங்களா? பால் தாக்கரே சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அப்பிருந்தே அவரை தெரியும். அப்புறம் நானும் அவரை மதிப்பேன், அவரும் என்ன மதிப்பாரு. நான் வந்து அவரை சந்திச்சேன். அந்த டைம்ல அங்க அவருடைய அரசாங்கம் இருந்தது. அந்த டைம்ல பால் தாக்கரேவோட அரசாங்கம் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. யாருகிட்ட சாவி இருக்கோ, Remote control. ஆமா, ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. சாவி ரிமோட் கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கோ அவங்கள தானே தேடி போவாங்க. அதுவும் என் பையனுக்காக. உங்களுக்கே தெரியும், அவன் ஒரு பிரச்சனையில இருந்தான். அவன் உடம்பு சரியில்லாம இருந்தான். அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டேனா? அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தா, ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை இருந்தா, ஒரு பாலிட்டிஷியன் தானே கூட்டு போக முடியும். அதுதான் காரணம். இது உங்களுக்கு தோணலையா? கொள்கைகளை சமரசம் பண்ண வேண்டிய நிலைமை இல்ல இல்ல, ஏற்பட்டு அப்படி இல்ல. அப்படி இருந்தா நான் அவங்க கட்சியில போய் சேர்ந்திருப்பேனே. நீங்க என் பையனுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நான் சிவசேனால சேர்ந்துறேன்னு சொல்லிருப்பேனே. அதாவது நான் அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸுமே நான் பண்ணிக்கலையே. கேள்விப்பட்டது என்னன்னா, அடுத்த எலெக்ஷன்ல பால் தாக்கரே உங்களை நிக்க கூடாதுன்னு சொன்னதால தான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கலையா? இல்ல இல்ல, 2 எலெக்ஷன்ல அவங்களுக்கு எதிராக தான் நான் நின்னேன். அவங்க கேண்டிடேட்டுக்கு எதிராக தான் நான் எலெக்ஷன்ல நின்னேன். 99ல நின்னா இப்பவும் நின்னேன். ஆனா அப்ப நிக்கலல்ல. ஆனா அப்ப நான் ஏன் நிக்கலன்னா, என்னோட லீடர்ஷிப்பை அக்ரி பண்ணல. அதுதான் காரணம். இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு அப்ப தோணுச்சு. ஆனா நான் கட்சியை விட்டு வரல. எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. அதாவது நரசிம்மராவ் சார், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். உன் பேரை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பால் தாக்கரே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல லீடர். அவர் எனக்கு அப்படி ஒரு எந்த கண்டிஷனும் போடல. நான் உனக்கு இதை பண்றேன், நீ எலெக்ஷன்ல எனக்கு எதிராக நிக்காதன்னுலாம் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு சின்ன ஆளுங்க தான் இப்படிலாம் யோசிப்பாங்க. அவர் அப்படி யோசிச்சதே இல்ல. ஆனா உங்க கட்சியிலேயே நீங்க தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும், என்னுடைய கட்சியில சில பேர் இருக்காங்க. அவங்களே என்ன தோக்கடிச்சிருவாங்க. இன்னைக்கு அதே பொலிட்டீஷியன்ஸ் மறுபடியும் உங்க கட்சியில சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறாங்க. நான் எந்த ஒரு பொலிட்டீஷியனை பத்தியும் பேசல. நீங்க எதுக்கு என் வாயிலிருந்து பேரை வரவழைக்கணும்னு பாக்குறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது நான் அந்த டைம்ல மகாராஷ்டிரால உங்க கட்சி லீடர் வந்து, சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லலன்னா நானும் பேரை சொல்லல. ம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த டைம்ல உங்க கட்சியில இருந்த பொலிட்டீஷியன் அவர் மறுபடியும் உங்க கட்சியோட சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறாரு. அது வந்து கட்சியோட முடிவு, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுத்த முடிவு. நான் ஒன்றும் கிரேட் லீடர்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன சிப்பாய் தான், அது உங்களுக்கே தெரியும்.